அன்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த பொன்ராஜ் இந்த விஷயம் வந்து 2-3 நாளாக சோசியல் மீடியா வந்து போயிட்டுருக்கும். இதில் நிறைய பேர் சில எதிர்மறையான கருத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல இப்படி கூட சில தற்கூரி கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குமான்ட்டு வந்து நம்மளை தற்கூரின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவங்க எவ்வளோ தற்கூரியாக இருக்கானுங்க அப்படின்றது வந்து இப்போ தான் தெரியுது. இப்போது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பொன்ராஜ் யாருன்னா உங்களுக்கு தெரியும், திமுக கொத்தடிமை. அப்படியே வந்து இந்த பொன்ராஜ் இப்போ இந்த கருத்து சொன்ன உடனே தமிழ்நாட்டு பெண்களை வந்து நம்ம தளபதியை சப்போர்ட் பண்ணுற பெண்களை வந்து விபச்சாரின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து திமுக கொத்தடிமைகளாக வந்து அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிட்டானுங்க. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வேறு அவங்க வேறு அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து மாற்றி முட்டு கொடுக்குறானுங்க. அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகள் வரும்போதும் அப்படி தான் இவனுங்க நடந்துப்பானுங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி தான் எல்லா கொத்தடிமையும் இருக்கும். இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, நேற்று தளபதி விஜயே வந்து டிஎஸ்பி அலுவலகம் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா அந்த அளவுக்கு வந்து தளபதி வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஏங்க எவ்வளோ பிரச்சனை, உங்கள் தளபதியும் த்ரிஷாவும் வச்சு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய நடிகைகளை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தளபதி இப்போ ரீசெண்டாக டிவோர்ஸ் விஷயம் பேசுனாங்க, அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் போச்சு. அப்போல்லாம் வாய் திறக்கவே கிடையாது. என்னென்னமோ பேசுகிறாங்க விஜய் பற்றி, விஜய் அவங்க போனாங்க இங்கே போனாங்க, ஊழல் பண்ணாங்க, அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. அப்போல்லாம் அவங்க விஜய் என்ன வாயை திறக்கவே கிடையாது. ஒரு யாருன்னே தெரியல, ஏதோ அந்த அளவுக்கு ஃபேமஸே இல்லாத ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக வந்து டிஎஸ்பி அலுவலகம் போய் கேஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து உங்க விஜய் அண்ணா இருக்காரே அப்படின்னு வந்து சில தற்கூரிக்கு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அங்கதாங்க விஷயம் இருக்கு. எங்க அண்ணா எங்க விஜய் அண்ணா வந்து அவரை பத்தி நீங்க எவ்வளவு அவதூறு பருப்பீங்க, அவர் வந்து அது அரசியல் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாரு. அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லுங்க, அவங்க அந்த நடிகை கூட போனாரு இந்த நடிகை கூட அவர் போனாருன்னு சொல்லுங்க, அவரு அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதாவது அவரை பத்தி நீங்க என்ன தப்பா சொன்னாலும் வந்து அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதுதான் எங்க அண்ணன். ஆனா எங்க தளபதி விஜய வந்து அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் பார்க்குற பெண்களை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அவர் உங்களை விட மாட்டாரு அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்க அவரை எவ்வளவு வேணா பேசுங்க, அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா அவர் ஆதரிக்கிற தளபதியோட தொண்டர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களை வந்து தாய்மார்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இவங்களை நீங்க தப்பா பேசினாலும் சரிதான், தமிழ்நாட்டு பெண்களை நீங்க தப்பா பேசினாலும் சரிதான், முதல்ல நின்று சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரஜினி ஃபேன்ஸ் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த பொன்ராஜே ரஜினி கூட ரொம்ப க்ளோஸ் தான். என்னையா உருட்டுறேன்னு சொல்லாதீங்க, போட்டோ பாருங்க, பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோவில். இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து ரஜினி வந்து பொன்ராஜ் கூட வந்து ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த பொன்ராஜ் வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து விபச்சாரி, தளபதி விஜய் ஆதரிக்கிற பெண்கள் வந்து விபச்சாரி. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், திமுகவோட அஜெண்டா என்னன்னா பெண்கள் வந்து தரக்குறைவாக பேசுறதும், அவங்க பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து எதிர்கட்சி, அதாவது அந்த கட்சிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்க, அசுரபலத்தோட வளர்ந்துருக்காங்களோ அவங்கள வந்து கெட்ட வார்த்தையிலும் கேவலமா பேசுறதும் வந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுடைய மேடை பேச்சாளர்கள்லாம் வந்து பாருங்க, எப்பயுமே ஆபாசமும் பெண்கள் அவதூறம் பேசுவாங்க. பெண் பேச்சாளராக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இந்த ஆளு பொன்ராஜா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். அமைச்சர் பொன்முடி இருக்காரு பாருங்க, அவருமே அப்படிதான். ஓசு, அதாவது பெண்களை தரக்குறைவா பேசணும், அசிங்கமா பேசணும், அவதூறா பேசணும், அதுதான் திமுக. ஸோ ரஜினி ரசிகர்களுமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் இது பண்றதுக்கு வந்து நீதான் சரியான ஆளு அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயத்தை வச்சு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோலாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ரஜினி ஃபேன்ஸ் வந்து பொன்ராஜ் நீ செம்மையா சொல்லியிருக்க, நீ வந்து தமிழ்நாட்டு பெண்களையும் விஜய் ரசிக்கிறவங்களை வந்து நீ வந்து விபச்சாரின்னு சொன்ன பத்தியா, சூப்பரியா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே தற்கூரி நாய்ங்களா, உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, அவங்களும் வந்து விஜயை ரசிப்பாங்க. அவன் சொன்னது உங்க வீட்டு பொண்ணு தாண்டா படும், உங்களை தாண்டா அவன் விபச்சாரின்னு சொல்லியிருக்கான், உங்க வீட்டு பொண்ணு தாண்டா எம்பச்சாரின்னு சொல்லியிருக்கான். அது உங்களுக்கு சூடு சொரணை வெக்கமானமே எதுவுமே கிடையாது. என்ன எப்படிடா இப்படி இருக்கீங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இவனுங்களோட, அதாவது விஜய் ஒழியணும், விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும், விஜய் நல்லா இருக்கக்கூடாது, விஜய் நாசமாக போயிடணும், அதுதான் இவங்களோட அஜெண்டா. அதுக்காக யார் என்ன பண்ணாலும் சரிதான், யார் என்ன கெட்டது பண்ணாலும் சரிதான், எவனுக்கும் கஷ்டம் கிடையாது. அவன் வீட்டு பொம்பளைங்க கெட்ட பேர் வாங்கினாலும் சரிதான், அவன் வீட்டு பொண்ணுங்களை எவன் வந்து திட்டினாலும் சரிதான், அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. விஜய் கெட்ட பேர் வாங்கணும், விஜய் அழியணும், விஜய் ஒழியணும், இது மட்டும்தான். தமிழ்நாடு நாசமாக போதா பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு அழிஞ்சு போதா பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுதா, அவங்ககிட்ட இவங்கிட்ட அடி வாங்குதா பிரச்சனை கிடையாது, விஜய் ஒழியணும். ஆக மொத்தத்தில் இது விஜய் மேல உள்ள ஒரு வன்மம் எந்த அளவுக்கு வந்து
ஹையாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ அந்த பொன்வேல் கண்டிப்பாக வந்து தளபதி விஜய்ன்றது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்களாம், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம், கவலைப்படாதீங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் வந்து இது போல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. ஒரு பொது விஷயத்துக்காக வந்து கேஸ் கொடுக்க வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் சினிமா வாழ்க்கையிலையும் பார்த்தாச்சு, அரசியல் வாழ்க்கையிலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவரை சப்போர்ட் பண்ணுற பெண்களை வந்து நீ விபச்சாரின்னு சொன்னால் எங்கன்னு வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவருங்க வந்து எல்லாமே தளபதி விஜயோட அக்காக்கள், தங்கச்சிகள், அம்மாக்கள், தன்னுடைய பிள்ளையாக பார்க்குற பெண் குழந்தைகள் எல்லாரையுமே வந்து நீ தவறாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டார். இது வந்து ஆரம்பம்னா ஸோ தளபதி விஜய் வந்து நீங்கள் என்ன எதிர்த்தாலும் சரி தான், அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அவருடைய பெண் தொண்டர்களையோ அவருடைய ரசிகர்கள் மேலேயோ நீங்கள் வந்து தப்பாகவும் தவறாகவும் வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறது, பொய் பிரச்சாரம் பண்ணுறது, தப்பாக பேசுறது, அவங்களுடைய சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஆக்ஷன் எடுப்பாருன்றதுக்கு வந்து இதுதான் ஒரு ரீசன். ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்காங்கன்னு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் இருக்காங்க இல்லைங்களா, அதை யோசிச்சு பாருங்கள். விஜய் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லா வீட்லேயும் விஜய் பிடிச்சவங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தவங்களாச்சும் ஒரு வீட்டுக்கு விஜய் ஃபேன்ஸ்னு இருப்பாங்க. பெண்கள் பொதுவாக வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலைங்க. நான் அதையும் வந்து சொல்கிறேன், இது போல் விஷயங்கள் வந்து நம்ம விர்ச்சுவல் வைரஸ் நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில். அது ஏன் சில பேர் வந்து பண்ணலன்னு தெரியல. சரி, நமக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போகணும். இந்த ஒரு ஆட்சி திரும்பவும் 2026 வந்துச்சுன்னா, அதாவது திமுக ஆட்சி திரும்பவும் வந்துச்சுன்னா அவங்க பெண்களை எந்த அளவுக்கு வந்து கேவலமாக நடத்துவாங்கன்னு வந்து பாருங்க. தினமும் ஒரு 10 to 15 நியூஸில் வந்துட்டு இருக்கு. பெண் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஆட்சியாக இருந்துட்டு இருக்கு, பாலியல் குற்றம் நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது பதிவு செய்யப்பட்டது தான் இந்த இது. பதிவு பண்ணாமல் பெண்கள் வந்து தினம் எவ்வளோ வேதனையும் எவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சிங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுடைய நிலை அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு பரிதாப நிலையாகிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பாதுகாப்பே இல்லாத ஆட்சியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆட்சி முடிய போகுது. ஆனால் தினம் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் கவலையும். இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அங்கே இருக்க பேராசிரியர் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு, 3 வருஷம் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த பெண் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க. ஸோ பார்த்துக்குங்க. எனக்கு ஒன்று தான், உங்கள் வீட்டு அக்கா தங்கச்சி இருக்குது. ஸோ விஜய் பிடிச்சதுன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணையும் பேசுன மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் மேலே உள்ள உண்மத்தை விட்டுட்டு உங்களுக்கு விஜய் மேலே வந்து ஏதாவது வந்து கருத்தியல் முரண்பாடு இருக்குது, கருத்தியல் வேறுபாடாக இருக்குன்னா அதை பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, கருத்தியல் ரீதியாக பேசுங்க, கோட்பாடு ரீதியாக பேசுங்க. அதை விட்டுட்டு விஜய் பர்சனலாக பற்றி பேசுறது, எதுவுமே இல்லாட்டி கூட விஜய் ஃபேமிலி பற்றி பேசுறது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் அப்பா அம்மா விட்டுட்டாருன்னு சொல்கிறது, 2-3 வருஷமாக வேறு கண்டென்ட் கிடைக்கல, விஜய் அப்பா அம்மா கண்டுக்கிறது கிடையாது, அப்பா அம்மா விட்டுட்டாரு, சாப்பாடு போடுறது கிடையாது, வீடு கொடுக்கறது கிடையாது, என்னென்னமோ பேசுறானுங்க. திரும்ப எல்லாம் ஒன்றா வந்து செருப்படி கொடுத்தாங்க. இப்போ தேவையில்லாமல் ஏதோ நடிகைகள் வச்சு பேசிட்டீங்க, அதை அவர் பெருசாக கண்டுக்கல. ஆனால் தளபதியோட தொண்டர்களை, பெண் தொண்டர்களை தவறாக பேசுனீங்கன்னா தளபதி விஜயும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அதுக்கான பதிலடி அப்படின்றது வந்து நாங்கள் கருத்தியல் ரீதியாக கொடுப்போம். உங்களை மாதிரி தற்கூரித்தனமாக அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி படுக்க போன மங்களாக்கு போன விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். 2026 நம்ம ஆட்சி தான், வெற்றி நிச்சயம். என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.